வகுப்பு 5. காடுகள், பழங்குடியினர். வணக்கம் மாணவ செல்வங்களே. காட்டின் மைய பகுதிக்குள் ஒரு வேடிக்கையான பயணத்திற்கு வரவேற்கிறோம். காட்டில் வாழ்வது எப்படி இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அங்குள்ள மக்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், உடுத்துகிறார்கள், செய்கிறார்கள்? காடுகளை தங்கள் வீடு என்று அழைக்கும் பழங்குடியினரை பற்றி அனைத்தையும் அறிய ஒரு மாயாஜால சாகசத்தில் ஈடுபடுவோம். நீங்கள் தயாரா? ஆரம்பிக்கலாம். இன்றைய நமது தலைப்பு காடுகள், பழங்குடியினர். 5ஆம் வகுப்பிலிருந்து சுற்றுச்சூழல் அறிவியல் கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் காடுகளில் வாழும் பல்வேறு பழங்குடி சமூகங்களின் வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்வீர்கள். கோண்ட்ஸ், செஞ்சுக்கள், போண்டாக்கள் போன்ற பழங்குடியினரின் மரபுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆடைகளை பற்றி அறிந்து கொள்வீர்கள். காடுகளின் முக்கியத்துவத்தையும் அவை மக்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். ஒரு சிறந்த நாளைக்காக நமது காடுகளை பாதுகாப்பதற்கான வழிகளை பற்றி சிந்தியுங்கள். முக்கிய வார்த்தைகள்: காடுகள், பல மரங்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களை கொண்ட ஒரு பெரிய பகுதி. பழங்குடியினர், காடுகளில் வாழ்ந்து பழைய மரபுகளை பின்பற்றும் மக்கள். ஜூம் விவசாயம், சிறிது காலத்திற்கு பயிர்களை வளர்ப்பதற்காக காடுகளை வெட்டி எரித்தல். கண்காட்சி திருவிழா, மக்கள் பொருட்களை காட்டி விற்கும் ஒரு வேடிக்கையான நிகழ்வு. வன பாதுகாப்பு, காடுகளை பாதுகாத்து பராமரித்தல். இந்த தலைப்பின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். முதலில் கோண்டுகளை சந்திப்போம். கோண்டுகள் அடிலாபாத் மலைகளில் வசிக்கிறார்கள். அவர்கள் காடுகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாழ்க்கை முறையை கொண்டுள்ளனர். அவர்கள் கல் சுவர்கள் மற்றும் மண்ணை பயன்படுத்தி சிறிய குடிசைகளை கட்டுகிறார்கள். அவர்களின் கூரைகள் மூங்கில் மற்றும் காட்டு புல்களால் ஆனவை. அவர்களின் வீடுகளில் சுவர்களிலும் தரையிலும் அழகான ஓவியங்களை காணலாம். இந்த ஓவியங்கள் காட்டில் காணப்படும் பல்வேறு தாவரங்களிலிருந்து வரும் வண்ணங்களை கொண்டு வரையப்பட்டவை. அவர்கள் தங்கள் வீடுகளுக்குள் காலணிகள் அணிவதில்லை. காட்டிலிருந்து வரும் பழங்கள் மற்றும் புகையிலை சுருட்டுகளை வழங்கி விருந்தினர்களை கௌரவிப்பதிலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். கோண்டுகள் நாகோபா திருவிழா என்று அழைக்கப்படும் ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள். இது அவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த விழாவின் போது அவர்கள் மயில் இறகுகளை அணிந்து கொண்டு குஸ்ஸாடி என்ற பிரபலமான நடனத்தை நிகழ்த்துகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நம் நாட்டில் காடுகள் 6,92,27 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளன. இது நிலப்பரப்பில் சுமார் 21.5% ஆகும். மத்திய பிரதேசம் இந்தியாவிலேயே மிக பெரிய வனப்பகுதியை கொண்டுள்ளது. 77,000 சதுர கிலோமீட்டர் காடுகள் உள்ளன. தெலுங்கானாவில் ஜெயசங்கர் மாவட்டம் மிக பெரிய வனப்பகுதியை கொண்டுள்ளது. அடுத்து தெலுங்கானாவின் நல்லமாலா காடுகளில் வாழும் செஞ்சிகள் என்ற பழங்குடியினர். செஞ்சிகள் காட்டில் வாழ்வதில் நிபுணர்கள். அவர்கள் மாம்பழம், சீத்தாப்பழம் போன்ற பழங்களையும் தேனையும் சேகரிக்கிறார்கள். காட்டு பன்றிகள் மற்றும் மான்கள் போன்ற விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள். காடு தங்கள் தாய் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதை அடவி தள்ளி என்று அழைக்கிறார்கள், அதாவது தாய் காடு. அவர்கள் சோளம் மற்றும் கேழ்வரகு பயன்படுத்தி சங்கதி என்ற சிறப்பு உணவை தயாரிக்கிறார்கள். இது அவர்களை வலிமையாக வைத்திருக்கும் ஒரு எளிய உணவு. புலி எந்த வடிவத்திலும் சாப்பிட்டால் கூடுதல் பலம் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள், குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு.
செஞ்சு மக்கள் போண்டாஸ் என்று அழைக்கப்படும் சிறிய சமூகங்களில் ஒன்றாக வாழ்கின்றனர். மேலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பெத்த மனுஷி, அதாவது தலைவர் என்று அழைக்கப்படும் ஒரு கிராம தலைவர் இருக்கிறார். அவர் அனைவரும் மரபுகளை பின்பற்றி ஒற்றுமையாக இருக்க உதவுகிறார். இப்போது அரக்கு பள்ளத்தாக்கின் அடர்ந்த காடுகளில் வாழும் போண்டாஸ் என்ற பழங்குடியினரை பற்றி அறிந்து கொள்வோம். அவர்கள் நகரங்களில் இருந்து வெகு தொலைவில் வசிக்கிறார்கள். போண்டாக்கள் சிறிய கிராமங்களில் வசிக்கிறார்கள். ஜூம் விவசாயம், அதாவது மாற்றும் சாகுபடி என்ற சிறப்பு முறையை பயன்படுத்தி தங்கள் உணவை வளர்க்கிறார்கள். அவர்கள் காட்டில் ஒரு சிறிய நிலத்தை சுத்தம் செய்து தங்கள் பயிர்களை வளர்க்கிறார்கள். மண் சரியாக இல்லாத போது அவர்கள் வேறு பகுதிக்கு இடம்பெயர்கிறார்கள். இது காட்டிற்கு தீங்கு விளைவிக்காத ஒரு எளிய ஆனால் பயனுள்ள விவசாய முறையாகும். போண்டாக்கள் தங்கள் அழகான ஆடைகளுக்கும் பிரபலமானவர்கள். பெண்கள் சணல் செடிகளிலிருந்து துணிகளை உருவாக்குகிறார்கள். அவற்றை அவர்கள் தண்ணீரில் நனைத்து உலர்த்தி துணியாக நெய்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை சிறிய கண்ணாடிகளால் அலங்கரிக்கிறார்கள். இது அவர்களின் ஆடைகளை மிகவும் வண்ணமயமாகவும் பளபளப்பாகவும் ஆக்குகிறது. உங்களுக்கு தெரியுமா, விசாகப்பட்டினத்தில் உள்ள அரக்கு பள்ளத்தாக்கின் அடர்ந்த காடுகளில் சுமார் 12,000 போண்டாக்கள் வாழ்கின்றன. இப்போது போண்டாக்களை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று இங்கே. அவர்கள் பொருட்களை வாங்க பணத்தை பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் பண்ட மாற்று முறை அல்லது பினிமே புரோதா என்று அழைக்கப்படும் ஒன்றை பின்பற்றுகிறார்கள். இதன் பொருள் அவர்கள் பணத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக நேரடியாக பொருட்களை வர்த்தகம் செய்கிறார்கள். உதாரணமாக, போண்டா பெண்கள் வாராந்தர திருவிழாவுக்கு சென்று தேன், பழங்கள் மற்றும் வன மூலிகைகள் போன்ற வனப்பொருட்களை மற்றவர்களிடம் பரிமாறிக்கொள்கிறார்கள். அவர்கள் 1 கிலோ புளியை 3 கிலோ அரிசிக்கு வர்த்தகம் செய்யலாம். இந்த முறை பணமின்றி அவர்களுக்கு தேவையானதை பெற உதவுகிறது. நாம் பார்த்தது போல் காடுகள் பழங்குடியினருக்கு வெறும் வீடுகள் மட்டுமல்ல, உணவு, தங்குமிடம் மற்றும் அவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் வழங்குகின்றன. காடுகள் விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கு மற்றும் நமக்கும் கூட உதவுகின்றன. அவை நமக்கு சுவாசிக்க ஆக்சிஜனை கொடுக்கின்றன. மேலும் அவை மழை பொழிவை மேம்படுத்தவும் உதவுகின்றன. இது பயிர்களை வளர்ப்பதற்கு முக்கியமானது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காடுகள் மறைந்து வருகின்றன. மரம், விவசாயம் மற்றும் கட்டிடத்திற்காக மரங்கள் வெட்டப்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமா, மூங்கில், யூக்கலிப்டஸ், சுபா புல் போன்றவற்றிலிருந்து காகிதம் தயாரிக்கப்படுகிறது. புவி வெப்பமடைதலை குறைக்க காடுகள் உதவுகின்றன. மரங்களை வெட்டும் போது அது காற்றில் கார்பன் டை ஆக்சைடை அதிகரிக்கிறது. இது பூமியை வெப்பமாக்குகிறது. எனவே மரங்களை காப்பாற்றுவது நமது கிரகத்தை பாதுகாப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றாகும். நமது காடுகளை எவ்வாறு பாதுகாப்பது? நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இங்கே. அதிக மரங்களை நடுங்கள். மரங்கள் நமது பூமியின் நுரையீரல் போன்றவை. நாம் வெட்டும் ஒவ்வொரு மரத்திற்கும் பதிலாக குறைந்தது 2 புதிய மரங்களையாவது நட வேண்டும். தண்ணீரை சேமிக்கவும். காடுகளுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் அவசியம். அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதன் மூலம் நாம் தண்ணீரை சேமிக்க முடியும். மாசுபாட்டை குறைத்தல். காட்டில் குப்பைகளை வீசுவதை தவிர்த்து முடிந்தவரை மறுசுழற்சி செய்ய முயற்சிக்க வேண்டும். விழிப்புணர்வை பரப்புங்கள். காடுகளின் முக்கியத்துவத்தை பற்றி மற்றவர்களிடம் சொல்லுங்கள். எனவே இன்றைய காணொளியில் கோண்டுகள், செஞ்சுகள் மற்றும் போண்டாக்கள் ஆகிய 3 அற்புதமான பழங்குடியினரின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்டோம்.
இந்த பழங்குடியினர் காடுகளில் வாழ்கிறார்கள் மற்றும் தனித்துவமான மரபுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை கொண்டுள்ளனர். காடுகள் நமக்கு எவ்வாறு முக்கியம் என்பதையும் அறிந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே. மாணவர் அறிவு மதிப்பீடு. கீழே உள்ள பெட்டியிலிருந்து சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்பவும். பண்டமாற்று. அம்மா. ஓவியங்கள், நடனம் 77,000. மலைகள். கேள்வி 1. கோண்டுகள் அடிலாபாத்தின் டேஷ் இல் வாழ்கின்றனர். கேள்வி 2. செஞ்சுக்கள் காடு அவர்களின் என்று நம்புகிறார்கள். கேள்வி 3. போண்டாக்கள் பொருட்களை பரிமாறிக்கொள்ள டேஷ் முறையை பயன்படுத்துகின்றனர். கேள்வி 4. கோண்டுகள் தங்கள் வீடுகளை தாவரங்களால் செய்யப்பட்ட டேஷ் கொண்டு அலங்கரிக்கின்றனர். கேள்வி 5. மத்திய பிரதேசத்தில் உள்ள காடுகள் சுமார் டேஷ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளன. கேள்வி 6. குசாட்டி என்பது நகோபா திருவிழாவின் போது கோண்டுகளால் நிகழ்த்தப்படும் ஒரு டேஷ் ஆகும். கருதியியல் புரிதல். 1. பழங்குடியினர் பெரும்பாலும் இயற்கை பொருட்களையே பயன்படுத்துகின்றார்கள். ஏன்? 2. நாம் காடுகளை பாதுகாக்க வேண்டும். எப்படி? ஏன்? 3. காடுகளிலிருந்து நாம் பெறும் சில பொருட்களை குறிப்பிடவும். 4. காடுகளில் அதிக விலங்குகள் உள்ளன. ஏன்? உயிரியல் பன்முகத்தன்மை குறித்த பாராட்டு, மதிப்புகள் மற்றும் விழிப்புணர்வை உருவாக்குதல். 1. காடுகள் அல்லது இயற்கையின் பல்வேறு காட்சிகளை நீங்கள் கவனிக்கும்போது உங்கள் உணர்வுகளை எழுதுங்கள். 2. பழங்குடியினர் தங்கள் சுற்றுப்புறங்களை அதிக கவனத்துடன் பாதுகாக்கின்றார்கள். அவர்களின் வாழ்க்கை முறையை நீங்கள் எவ்வாறு பாராட்டுகிறீர்கள்? 3. செஞ்சுகள் காட்டை தங்கள் தாயாக வணங்குகிறார்கள். இந்த கூற்றிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? எழுதுங்கள். 4. காடுகள் பல்வேறு விலங்குகள் மற்றும் தாவரங்களின் வாழ்விடங்கள் ஆகும். நாம் அவற்றின் வாழ்விடத்தை அழித்து வருகிறோம். விலங்குகள் மற்றும் தாவரங்களின் வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 5. பழங்குடியினரின் வாழ்க்கையின் எந்த அம்சங்களை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள்? வரைபட திறன்கள், படங்கள் வரைதல் மற்றும் மாதிரிகள் உருவாக்குதல் மூலம் தொடர்பு. 1. தெலுங்கானாவின் வரைபடத்தை வரைந்து அதில் பழங்குடியினர் வாழும் காடுகள் மற்றும் மாவட்டங்களை குறிக்கவும். 2. பாடத்தில் பழங்குடியினரின் படங்களை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் பூசலு, அதாவது பிளாஸ்டிக் மணிகள் கொண்டு பல்வேறு அலங்கார பொருட்களை தயாரித்து அணிவார்கள். கிடைக்கும் பூசலு மற்றும் நூல்களை கொண்டு மாலை செய்ய முடியுமா? பரிசோதனைகள் மற்றும் கள அவதானிப்புகள். 1. பழங்குடியினர் தங்கள் சுற்றுப்புறங்களில் கிடைக்கும் இலைகள் மற்றும் விதைகளை கொண்டு வண்ணங்களை உருவாக்குகிறார்கள். உங்கள் பகுதியில் கிடைக்கும் இலைகள், பூக்கள் மற்றும் விதைகளிலிருந்து நீங்கள் தயாரித்த வண்ணங்களை தயாரித்து எழுதுங்கள். 2. பழங்குடியினர் தங்கள் வீடுகளை மண் மற்றும் ரங்கோலியால் அழகாக்குகிறார்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீர்கள்? ரங்கோலிக்கு என்ன பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள்? கவனித்து எழுதுங்கள். தகவல் திறன்கள் திட்டங்கள். தலா 4 பேர் கொண்ட குழுக்களாக அமைக்கவும். உங்கள் கிராமத்தில் உள்ள ஏதேனும் 5 வீடுகளை தேர்ந்தெடுக்கவும். இந்த வீடுகளில் பயன்படுத்தப்படும் வன பொருட்களை பட்டியலிடுங்கள்.
காட்டு பொருட்களை கொண்டு கிராம வீடு அல்லது குடிசையின் மாதிரியை உருவாக்குங்கள்.